மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த துளசேந்திரபுரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மாவட்ட கழக செயலாளர் சாதிக் பாட்ஷா இல்ல புதுமனை புகழ்விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.எச். ஜவஹர்லா கலந்து கொண்டு பின் செய்தியாளர்களை சந்தித்தார். காவிரி படுகை டெல்டா மாவட்டங்களில் பயிர் காப்பீடு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சம்பா பயிருக்கு தனியார் காப்பீடு நிறுவனம் வழங்கப்பட்டு அதில் நிறைய குறைகள் உள்ளதாக விவசாயிகள் முறையிட்டு உள்ளதாக தெரிவித்தார். தனியார் நிறுவனங்களிடையே கொடுக்காமல் அரசே ஏற்று நடத்த வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறோம் என தெரிவித்தார். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த மசோதா குறித்து நாடு முழுவதும் பாராளுமன்ற கூட்டுக்குழு பயணம் செய்து கருத்துக்களை கேட்டு வருகிறது. இதனிடையே வருகிற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த சட்டத்தை நிறைவேற்றிய தீருவோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பது நடைமுறைக்கு முரணாக உள்ளது என தெரிவித்தார். தீய நோக்கத்தோடு இந்த சட்டத்தை அமல்படுத்த பாஜக முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். இந்த சட்டத்தை எதிர்த்து இந்தியா கூட்டணி முழுவீச்சில் எதிர்ப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் என தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட்டது. இது சரியான ஒரு முன்னெடுப்பாக நாங்கள் கருதுகிறோம் என தெரிவித்தார். மனிதநேய மக்கள் கட்சி மதுவுக்கு எதிராக தொடக்கம் முதல் மதுவுக்கு எதிரான போராட்டங்கள் முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். மது ஒழிப்பு மாநாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பேசியதை பாஜகவினர் விமர்சனம் செய்வதை மனிதநேய மக்கள் கட்சி கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். வலிமையான தமிழ்நாடு உருவாக வேண்டுமென்றால் பூரண மதுவிலக்கு தான் வழிவகுக்கும். அரசு இது குறித்து பரிசீலனை செய்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தற்போது என்கவுண்டர் என்கிற மோதல் சாவுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். எவ்வளவு பெரிய குற்ற வழக்கில் ஈடுபட்டு இருந்தாலும் அவரை நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தி அவருக்கு எதிரான சாட்சிகளை நிரூபித்து உச்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுப்பது என்பது கடமை. ஆனால் என்கவுண்டர் என்ற பெயரில் கைது செய்யப்பட்டவர்களை ஆயுதம் வைத்திருந்தார்கள், காவலர்களை சுட்டார்கள் என சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். காவல்துறை கைது செய்து பிடியில் இருப்பவர்கள் கையில் ஆயுதம் எப்படி வந்தது, அதை வைத்தவர்கள் காவலரை தாக்கியது கூறுவது நம்பும்படியாக இல்லை என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பல்வேறு துறையில் முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் போலி என்கவுண்டர் ஏற்கத்தக்க அல்ல. இதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மனிதநேய மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என தெரிவித்தார். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் எதுவும் நடக்கக்கூடாது என்பதுதான் மனிதநேய மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என தெரிவித்தார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபுடன் உங்கள் தமிழன் ரமேஷ். ஒரு சரியான முன்னெடுப்பாக நாங்கள் கருதுகிறோம். மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய தொடக்கம் முதல் மதுக்கு எதிராக மதுக்கடைகளை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்கள், மதுவுக்கு எதிரான பரப்புரைகளை செய்து வருகிறது. இப்போதும் கூட தமிழ்நாடு முழுவதும் மது மற்றும் போதை மருந்துக்கு எதிரான பரப்புரைகளை நாங்கள் செய்து வருகிறோம். மது எதிர்ப்பு மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் ஆற்றிய உரையை பாஜகவினர் விமர்சித்து வருவதை கடுமையாக கண்டிக்கின்றேன். மதுவுக்கு எதிராக இந்தியாவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காந்தியடிகள், ராஜாஜி, பெரியார் உள்ளிட்டவர்களுடைய பங்களிப்பை தான் அவர் செய்தார். நிச்சயமாக வலிமையான தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்றால் முழு மதுவிலக்கு தான் அதற்கு வழிவகுக்கும். அரசு அதை குறித்து மிக உன்னிப்பாக கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்கவுண்டர் என்று சொல்லக்கூடிய மோதல் சாவுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு பயங்கரமான குற்றவாளியாக இருந்தாலும் அவரை நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தி அவருக்கு எதிரான சாட்சியங்களை நிரூபித்து
அவருக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுப்பது ப்ராசிக்யூஷன் என்று சொல்லக்கூடிய அரசு குற்றவியல் தரப்பினுடைய கடமை. அதை விடுத்து என்கவுண்டர் என்ற பேரில் கைது செய்யப்பட்டவர்களை அவர்கள் ஆயுதம் வைத்திருந்தார்கள், காவலர்களை தாக்க முற்பட்டார்கள், அப்போது தற்காப்புக்காக சுட்டார்கள் என்று சொல்வது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. காவல்துறையினர் கைது செய்து அவர்களுடைய பிடியில் இருக்கக்கூடியவர் கையில் எப்படி ஆயுதம் வரும்? பிடிக்கப்பட்டு அவர் ஒரு இடத்திற்கு அந்த குற்றவாளி அழைத்து செல்லப்படும் போது அவரிடம் இருக்கக்கூடிய வாளை வைத்து காவலரை தாக்கினார்கள் என்று சொல்வது நம்பும்படியாக இல்லை. ஒரு நல்வாழ்வு நடக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் பல்வேறு துறைகளுக்கு இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த போலி என்கவுண்டர்கள் நிச்சயமாக ஏற்கத்தக்கதல்ல. இவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய காவேரி படுகை பகுதியில் டெல்டா மாவட்டங்களில் மீத்தேனாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோகார்பனாக இருந்தாலும் சரி, இது எதுவும் நடக்கக்கூடாது. அதற்கான எந்த விதமான பணியும் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதை நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றேன். அமைச்சர்கள் அதற்கு நாங்கள் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். நம்மிடம் இந்த பகுதியை நம்முடைய முன்னோர்கள் சிறப்பான வளமான வேளாண்மை பகுதியாக தந்தார்கள். அதே அடிப்படையில் நம்முடைய வருங்கால சந்ததியினர்களுக்கு நாம் அதை கொடுப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எண்ணெய் துறப்பண பணிகள் எதற்கும் மீத்தேனாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோகார்பனாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய பணியாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் இந்த பணிகள் எதுவும் நடப்பதை நிச்சயமாக அரசு அனுமதிக்கக்கூடாது, தடுக்க வேண்டும்.